ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜர்னிங்கிற ஒரு சைனீஸ் டிராமாவை தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 21. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல சனா, நீ ஒரு பொய்யான உலகத்துல இருக்க, உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் உன்னோட மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பொய்யான உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ள உன்னை அடைச்சு வச்சிருக்காருன்னு யாலாங் சொல்றான். முதல்ல அதை சனா நம்பவே இல்ல. யாலாங் கிட்ட கோச்சிட்டு அவ பாட்டுக்கும் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன உடனேயே நடந்த எல்லா விஷயங்களையுமே ஃபெய் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஃபெயோட மொபைலுக்கு யாலாங் அனுப்பின ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல சனா, நான் உனக்காக எப்பவுமே லேக் கார்டன்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவன் போட்டிருக்கான். அதை படிச்சு பார்த்துட்டு அப்ப யாலாங் நம்மள கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அடுத்த நாள் காலையில ஃபுட் வாங்குறதுக்காக அவ கடைக்கு போறப்போ நேத்து என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே இன்னைக்கும் நடக்குது. அப்படியே எல்லாமே ரிப்பீட் ஆகுது. இப்பதான் அவளுக்கு யாலாங் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்ப யாலாங் சொன்னதுதான் உண்மை, மாஸ்டர் நம்ம கிட்ட போய் சொல்லிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறதுக்காக வீட்டுக்கு ரொம்ப கோவமா போற வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுங்கறத இந்த வீடியோல பாப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். வீட்டுக்கு வர சனாவ மாஸ்டர் பாத்துட்டு, வா சனா, நீ இப்பதான் வரியா? ஆமா, நீ ஃபுட் வாங்க தானே கடைக்கு போன, அப்புறம் ஏன் ஃபுட் வாங்கல? அங்க ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு சனா அப்படின்னு கேக்குறாரு. மாஸ்டர், ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? ஏன் இங்க எல்லாமே திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு? நம்ம ஒரு பொய்யான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமா? அந்த உலகத்தை நீங்க தான் உருவாக்குனீங்களா? ஏன் மாஸ்டர், ஏன் என் மேல நம்பிக்கை இல்லாம என்ன ஒரு கைதி மாதிரி இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? சனா, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் இருக்கணும், உனக்கே தெரியும்ல. நான் உன்னை பாதுகாக்க தான் அப்படி பண்ணேன். என்னது பாதுகாக்கிறீங்களா? மாஸ்டர், எது சரி எது தப்புன்னு எனக்கும் தெரியும். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல மாஸ்டர். என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன இப்படி ஏன் அடைச்சு வச்சிருக்கீங்க? சனா, அன்னைக்கு நைட் என்கிட்ட தூக்கம் வருதுன்னு போய் சொல்லிட்டு நீ ஏன் லே கார்டனுக்கு போன? ஆமா மாஸ்டர், நான் போய் சொன்னேன். நான் லே கார்டனுக்கு போனேன். ஆனா நான் ஏன் அங்க போனேன்? நான் ஃபெய்யை காப்பாத்துறதுக்காக தான் அங்க போனேன். ஆனா அங்க போய் கூட என்னால யாலாங்கையும் பார்க்க முடியல, யாலாங்கால என்னையும் பார்க்க முடியல. சனா, நீ ஒரு மனுஷி, அவன் ஒரு வேம்பயர். நீ அவனை பார்க்கவும் கூடாது, நான் அவனை பார்க்கவும் விட மாட்டேன். ஆமா மாஸ்டர், அவன் ஒரு வேம்பயர் தான். ஆனா அவன் என்கிட்ட என்னைக்குமே போய் சொன்னதே இல்ல. ஆனா நீங்களும் ஃபெய்யும் என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறைக்கிறீங்க. நாம ஏன் சபிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்றோம், அவங்களோட கண்ணைத்துறைகளை நம்ம ஏன் சேகரிக்கிறோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அவங்க கிட்ட பல முறை கேட்டுட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேருமே எனக்கு பதில் சொல்லவே இல்ல. நான் என் உயிரை பணைய வச்சு மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த கண்ணைத்துறைகள் எல்லாம் கிடைச்சது. அப்புறம் அதை பத்தி நீங்க ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க மாஸ்டர். என்ன அடாப்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தது, எனக்கு மேஜிக் எல்லாம் சொல்லி கொடுத்தது, இதெல்லாம் எதுக்காக? இப்படி உங்களுக்கு இந்த கண்ணைத்துறைகள் எல்லாம் சேகரிச்சு கொடுக்கறதுக்காகவா? உங்க மிஷனை முடிக்க நீங்க என்ன பயன்படுத்திக்கிட்டீங்க, அப்படித்தானே? நீங்க ரொம்ப செல்ஃபிஷ் மாஸ்டர் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. உடனே அங்க ஃபெய் வந்துட்டு, சனா நீ என்ன பேசுற, யாருக்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உடனே சனாவும் அங்க அழுதுகிட்டே ரூமுக்கு போறா. இந்த பக்கம் சனா பேசுனது நினைச்சு மாஸ்டர் எழுதிட்டு இருக்காரு. ஏன் மாஸ்டர், நீங்க சனா கிட்ட இருந்து எல்லா உண்மைகளையும் மறைக்கிறீங்க? அவகிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டியதானே? நீங்க அவளை எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு அவகிட்ட சொல்லுங்க மாஸ்டர். ஏன் அமைதியாவே இருக்கீங்க? போதும் மாஸ்டர், போதும். நீங்க 10,000 வருஷமா உங்க மனசுக்குள்ளேயே வச்சு வலி அனுபவிச்சதெல்லாம் போதும். இப்போவாவது நீங்க சனா கிட்ட போயிட்டு நீங்க அவளை 10,000 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவகிட்ட சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு ஃபெய் கெஞ்சிட்டு இருக்கான். ஃபெய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, இதெல்லாம் உனக்கு புரியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. அப்படியே அழுதுகிட்டே போன நம்ம சனா ரூம்ல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அங்க ஃப்ளஃபி வருது. பாஸ், நீங்க வழக்கத்தை விட அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்க கோவமா தானே இருக்கீங்க? நார்மலா எல்லா மனுஷங்களும் கோவமா இருந்தா சாப்பிடாம தானே இருப்பாங்க, நீங்க ஏன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி வீட்டுல இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையுமே காலி பண்ணிட்டீங்க, இப்ப நான் ஃப்ரூட்ஸையும் விட்டு வைக்க மாட்டேன்னு அதுலயும் இறங்கி இருக்கீங்க. உங்களால புரிஞ்சுக்கவே முடியல பாஸ். ஏன் கோவமா இருந்தா பசிக்காதா? எனக்கு இப்பதான் ரொம்ப பசிக்குது ஃப்ளஃபி. நான் அப்படி சொல்லல பாஸ், அப்படியே எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுக்க வரப்போ சனா அந்த பவுலையே அப்படியே எடுத்து வச்சுக்கிறா. பாஸ், நீங்க இப்ப இவ்வளவு கோவமா இருக்கீங்க, மாஸ்டர் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் எது பண்ணாலும் உங்களுக்காக தானே பண்ணுவாரு. அவர் பக்கமும் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு ஏன் பாஸ் புரிய மாட்டேங்குது? அதுக்காக அவர் என்கிட்ட போய் சொல்வாரா? ஃப்ளஃபி, நம்ம இப்ப ஒரு பொய்யான உலகத்துல இருக்கோமா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இதெல்லாம் பொய்யானதா உண்மையானதா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதெல்லாம் விடு, எனக்கு என்னமோ நான் கூட உண்மையிலேயே ஒரு மனுஷியா இல்ல நானும் ஒரு ஃபேக் தானான்னு ஒரு டவுட் இருக்கு. பாஸ், நீங்க ஒரு மனுஷியாங்கிற டவுட் எனக்கும் இருக்கு. ஆனா பாருங்க, இப்படி ஃபேக்கான சாப்பாடு, ஃபேக்கான தண்ணின்னு இப்படி சாப்பிடும் போதே உங்க வெயிட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போதே. நீங்க எல்லாம் மட்டும் உண்மையான உலகத்துல இருந்தீங்க, அவ்வளவுதான் பாஸ். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருந்திருப்பீங்க. அதை நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப காமெடியா இருக்கு பாஸ் அப்படின்னு ஃப்ளஃபி சிரிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து கடுப்பான நம்ம சனா பக்கத்துல இருக்கிற பொம்மையாலே அடிச்சு ஃப்ளஃபியை துரத்துறா. அப்ப ஃபெய் சனாவோட ரூமுக்கு வந்து சனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சனா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், புரிஞ்சுக்கோ சனா. மாஸ்டர் உன் நல்லதுக்காக தான் அப்படி பண்ணாரு, அவர் என்னைக்குமே உனக்கு கெடுதல் பண்ணவே மாட்டாரு. பேசாத ஃபெய், நீ தானே மாஸ்டர் கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட போய் சொன்ன. நீயும் மாஸ்டர் என் மேல பாசமா இருக்கிறது, என்ன பாத்துக்கிறது, இது எல்லாமே போய் தான். நான் மாஸ்டருக்காக சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பண்ணிருக்கேன், ஆனா அவர் எனக்காக
என்ன பண்ணாரு, சின்ன வயசுல நான் ரொம்ப ஆசையா இருக்கு, நான் கிரீட்டிங் கார்டு எல்லாம் பண்ணி கொடுத்தேன், நானும் அவரு இருக்கிற மாதிரி டிராயிங் எல்லாம் பண்ணி கொடுத்தேன். ஆனா நான் எப்ப போய் கேட்டாலும் அந்த டிராயிங்கா நான் மறந்துட்டேனே, அது எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அவருக்காக ஒரு விஷயம் செய்யும் போதும் அவ்வளவு ஆசையா அவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்ணேன். ஆனா அவரு எல்லா நேரத்திலுமே நான் அலட்சியப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. நான் அதுல எவ்வளவு எஃபோர்ட் போட்டுருப்பேன்னு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. நான் கொடுத்த ஒரு பொருளை கூட ஒரு பத்திரமா வச்சுக்கல, எல்லா பொருளையுமே தொலைச்சிட்டாரு. நான் இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன்னா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். மாஸ்டர் எம்ல வச்சிருக்கிற அன்பு போய் தான். அவர் ஒரு பெரிய செல்ஃபிஷ். என்ன சொன்ன, மாஸ்டர் செல்ஃபிஷா? சனா முதல்ல நீ என் கூட வா அப்படின்னு ஃபேஸ் சனாவை தரதரன்னு எழுதிட்டு போயிட்டு இருக்காரு. எழுதிட்டு போயிட்டு மாஸ்டரோட ரூம்ல இருக்கிற ஒரு பெட்டியை காமிக்கிறாரு. சனா இந்த பெட்டி ஓபன் பண்ணி பாரு. நான்லாம் பண்ண மாட்டேன், சரி நானே பண்றேன் அப்படின்னு அந்த பெட்டியை ஓபன் பண்ணி காமிக்கிறாரு. அந்த பெட்டிக்குள்ள சனா கொடுத்த டிராயிங்ஸ், அவ கொடுத்த கிரீட்டிங் கார்ட்ஸ், அவளோட பொம்மை, சின்ன வயசுல அவ போட்ட டிரெஸ், அவளுக்கு ஃபர்ஸ்ட் விழுந்த பல்லுன்னு சனாவோட பொருட்கள் நிறைய இருக்கு. சனா இது நீ மாஸ்டருக்காக வரைஞ்சு கொடுத்த டிராயிங், இது நீ கொடுத்த கிரீட்டிங் கார்ட்ஸ், இது உன்னோட ஃபேவரட் டெடி பேர், இத பாத்தியா, இது உன்னோட ஃபர்ஸ்ட் விழுந்த பல்லு. மாஸ்டர் இவ்வளவு வருஷமா இது கூட பத்திரமா வச்சிருக்காரு. இந்த பெட்டிக்குள்ள இது மாதிரி இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு உன்னோடது. நீ குழந்தையா இருந்த போல இருந்து இப்ப வரைக்கும் உன் கூட இருந்த எல்லா மொமெண்ட்ஸையும் எல்லா மெமரிஸையும் அவர் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. நீ ஏன் யோசிச்சு பாரு சனா, மாஸ்டர் உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு. அவர் என்னைக்குமே அவனை டிசப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைச்சது கூட கிடையாது. ஆமா சனா, அவர் உன்கிட்ட சில விஷயங்களை மறைக்கிறாரு, அது உண்மைதான். ஆனா அதுவும் ஓனதுக்கு தான். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உனக்கு எது பிடிக்குமோ அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம உன்னை பாத்துக்கிட்டு, உன்னோட சந்தோஷம் தான் அவரோட சந்தோஷம் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை போய் நீ ஒரே செகண்ட்ல செல்ஃபிஷ்னு சொல்லிட்ட, அந்த வார்த்தை அவரை எவ்வளவு காயப்படுத்திருக்குன்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு ஃபேஸ் சொல்றான். மாஸ்டர் இவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு இப்பதான் சனாவும் புரிஞ்சுக்கிறா. மாஸ்டர் கிட்ட சாரி கேட்கறதுக்காக சனா ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் சனா கூட சின்ன வயசுல இருந்த எல்லா மொமெண்ட்ஸையுமே நினைச்சு பாத்துட்டு இருக்காரு. சனா இவருக்கு டிராயிங் வரைஞ்சு கொடுத்தது, டான்ஸ் ஆடுனது, அவ கூட பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டது, அவளுக்காக டெடி பேர் வாங்கி கொடுத்ததுன்னு இப்படி எல்லா மொமெண்ட்ஸையுமே நினைச்சு பாத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மாஸ்டர் பாக்குறதுக்காக சனா அழுதுகிட்டே ஓடி வந்துட்டு இருக்கா. மாஸ்டர் கிட்ட ஓடி வந்து, மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், தப்பு ஏன் மேலதான் இருக்கு, நீங்க பண்ற எல்லாமே என்னோட நல்லதுக்கு தான், ஆனா அதை புரிஞ்சுக்காம நான் உங்களை அப்படி பேசிருக்க கூடாது மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. சனா எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல, ஆனா நீ அந்த யாழாங்க பாக்க இனிமே போக மாட்டீல்ல? மாட்டேன் மாஸ்டர். ஆனா மாஸ்டர் திரும்ப என்ன ஒரு முறையாச்சும் பாத்துற மாட்டோமான்னு யாழாங்க எனக்காக 1000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மாஸ்டர். ஓகே சனா, நான் எனக்கு அந்த பாதுகாப்பு ஷீல்டோட டோர் ஓபன் பண்றேன், நீ போய் அவனை பாத்துட்டு வா. உன்னோட ஃபீலிங்ஸ பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு நாளா நானே முடிவெடுத்துட்டேன், அது ஏன் தப்பு தான். இனிமே நான் எந்த முடிவெடுத்தாலும் உன்னை கேட்காம எடுக்க மாட்டேன். நீ போய் அவனை பாத்துட்டு வா. உனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணா கூட பரவாயில்ல, நீ தாராளமா போகலாம், நான் உன்னை இனிமே தடுக்க மாட்டேன் சொன்னான்னு மாஸ்டர் சொல்றாரு. இல்ல மாஸ்டர், நான் என்னைக்குமே உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன். மாஸ்டர் நீங்க அன்னைக்கு கூட சொன்னீங்களே இந்த இடத்தை விட்டுட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனா உங்களோட ஹெல்த் இஷ்யூ குறையும்னு, நம்ம அங்க கூட போகலாம் மாஸ்டர். ஆனா அதுக்கு முன்னாடி நான் யாழாங்க பார்த்து அவங்கிட்ட பேசி அவனுக்கு எல்லா விஷயங்களையும் நான் புரிய வச்சுட்டு வரேன் மாஸ்டர். அதுக்கப்புறம் நீங்க எங்க சொல்றீங்களோ நம்ம அங்க ஷிஃப்ட் ஆயிடலாம் மாஸ்டர்னு சொல்றா. அப்போ நம்ம மாஸ்டர் யாழாங்க கொடுத்த அந்த ப்ளூ ஸ்டோன் நெக்லஸ் எடுத்து கொடுத்து, சனா இது உனக்காக அவன் கொடுத்தது, இது நீயே வச்சுக்கணுமா இல்ல அவங்கிட்ட கொடுக்கணுமாங்கறத நீயே முடிவு பண்ணு. இப்ப போ, முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணு, அப்புறம் ட்ரெஸ் மாத்து, ரெடி ஆகு சனா, நான் உன்னை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. சனாவும் ரெடி ஆகிறதுக்காக போறா. மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இப்போ எதுக்காக அவளை அந்த யாழாங்க பாக்க அனுப்புறீங்க? ஃபேய் சனா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா, இந்த ஒரு முறை மட்டும் யாழாங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு கூட ஷிஃப்ட் ஆயிடலாம் அவ சொல்லிருக்கா. மாஸ்டர் நீங்க என்ன பேசுறீங்க? இந்த உலகத்துல நம்ம எந்த மூலையில இருந்தாலும் அங்கேயும் நம்ம தேடி இந்த யாழாங்க வருவான். எனக்கு தெரியும் ஃபேய், எனக்கு தெரியும். இன்னைக்குதான் யாழாங்க சனாவும் மீட் பண்ணிக்க போற கடைசி நாள். இதுக்கப்புறம் அவன் சனாவை டிஸ்டர்ப் பண்ணா அதுக்கப்புறம் நான் அவன் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு மாஸ்டர் ரொம்ப கோவமா சொல்றாரு. யாழாங்க பாக்குறதுக்காக இப்ப சனா இந்த லே கார்டனுக்கு வந்திருக்கா. ஆனா அங்க போய் பார்த்தா யாழாங்க காணோம். நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த யாழாங்க இன்னும் காணோம், எப்பவுமே உனக்காக இந்த கார்டன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சொன்னான். ஆனா அப்படி சொன்னவன் இப்போ இந்த கார்டன்ல இல்ல. அவனும் என்கிட்ட போய் தான் சொல்லிருக்கான். இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணி பாப்போம், அப்பயும் வரலன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கா. எப்படி நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டு வராம இருக்கனா, அதுலயே நீ என்ன மீட் பண்ணாம வீட்டுக்கு போற பிளான்ல வேற இருக்கியா அப்படின்னு சனாக்கு பின்னாடி அப்படியே மேல ஃப்ளோட்டிங்லயே நின்னுகிட்டு யாழாங் கேட்டுட்டு இருக்கான். ஐயோ யாழாங் முதல்ல இறங்கு, யாராச்சும் உன்னை பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க, பயப்படட்டும், எல்லாருக்கும் நம்ம மேல ஒரு பயம் இருக்கிறது நல்லது தானே, அப்போதான் நம்ம கிட்ட வந்து யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க. சனா நீ எங்க இருக்குன்னு தெரியாம இருந்த போய் நான் உனக்காக 1000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நீ எங்க இருக்குன்னு வேற எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்காக நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டேனா? நீ இன்னும் மாறவே இல்ல சனா, அப்படியே தான் இருக்க. உன்னை பாக்குறதுக்காக நான் எல்லா இடத்துலயுமே தேடி அலைஞ்சேன், ஆனா இன்னைக்கு நான் உன்னை பாத்துட்டேன், நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சனா. ஆமா அந்த பொய்யான உலகத்துல இருந்து நீ எப்படி வெளியே வந்த? அதுவா, அது என் மாஸ்டர் தான் அந்த ஷீல்டோட டோர் ஓபன் பண்ணி என்ன வெளியே போயிட்டு வான்னு சொன்னாரு. ஓ அப்படியா, சரி சனா வா போலாம். வா போலாம்னா எங்க போறோம்? ஆமா இதான் நம்ம சங்கரா சிட்டி காலகட்டத்துல இருந்தப்ப சொன்னீங்க டேட் பண்றவங்க எல்லாம் மூவிக்கு போவாங்க, டின்னருக்கு போவாங்கன்னு. நான் உன்னை டின்னருக்கு போலாம் வான்னு கூப்பிட்டா ஏன் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட நீ பயப்படுவ, அதனால நம்ம மூவிக்கு போலாம் அப்படின்னு மூவி கூட்டிட்டு போறான். மூவிக்கு போனதுல இருந்தே சனாவோட கையை விடாம யாழாங் பிடிச்சிட்டு இருக்கான். இவளும் கையை விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப முன்னாடி உள்ள ஒரு பொண்ணு, ஏமா ஏன் இப்படி படம் பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ண கூட உனக்கு தெரியாதா, கொஞ்சம் கூட மேனஸே இல்ல அப்படின்னு இவளை திட்டிட்டு இருக்கா. சாரிங்க சாரி, நீங்க படத்தை பாருங்கன்னு சனா சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு அவளோட
பாய் ஃப்ரெண்ட் கிஸ் பண்றா. இத சனாவும் யாலாங்கும் பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு இவன் எனக்கு கிளாஸ் எடுத்தா. இப்ப அவளே எப்படி பண்றா? அட்வைஸ்லாம் அடுத்தவங்களுக்கு மட்டும் தான் போலன்னு சனா நினைச்சிட்டு இருக்கா. அப்ப யாலாங் கிட்ட வந்து டேட் பண்றவங்க எல்லாம் டேட் பண்றப்ப மூவிக்கு ஏன் வராங்கன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சனா, நீ ஏன் அவங்கள பார்த்து பொறாமப்படுற? நான் எதுக்கு இருக்கேன்? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சனாவை கிஸ் பண்றான். இதுல கடுப்பான நம்ம சனா என்ன பண்ற யாலாங் அப்படின்னு எந்திரிச்சு கத்திட்டு இருக்கா. அப்ப பின்னாடி உள்ளவங்க எல்லாம் ஏமா டிஸ்டர்ப் பண்ணாதமா, உட்காருமா அப்படின்னு இவளுக்கு மேல கத்திட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம சனா அமைதியா உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறா. மூவியை முடிச்சிட்டு வெளியே வரும்போது வெளியே ரொம்ப குளிரா இருக்கு. உடனே ஒருத்தர் அவரோட கோட்டை கழட்டி அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் மேல போடுறாரு. அத பாத்துட்டு யாலாங்கும் அவனோட கோட்டை கழட்டி சனா மேல போடுறான். பரவாயில்லையே யாலாங், நீ இதுக்கெல்லாம் உன்னோட மேஜிக் ஸ்பெல்ஸ் தான் பயன்படுத்துவேன்னு நினைச்சேன். இதுக்கு மட்டும் மேஜிக் பயன்படுத்தினா போதும்னு நான் இத்தனை வருஷங்கள்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சரிவா போலாம். போலானா இப்போ எங்க சனா, நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், என் கூட வா அப்படின்னு அழைச்சிட்டு போறான். என்ன யாலாங், இந்த நிலாவை பார்க்க தான் நீ என்ன இப்ப இங்க கூட்டிட்டு வந்தியா? இதுதான் உன்னோட பெரிய சர்ப்ரைஸா? கொஞ்சம் வெயிட் பண்ண சனா, உனக்கான சர்ப்ரைஸ் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு யாலாங் சொல்றான். சனாவும் யாலாங் மேல அப்படியே சாஞ்சி தூங்க ஆரம்பிக்கிறா. அந்த பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு சனா கூட சேர்ந்து நம்மளும் அடுத்த பாட்டுல பார்க்கலாம். இதோட இந்த பாட்டு முடியுது. அந்த சர்ப்ரைஸ் தெரிஞ்சுக்க நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதோட அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.